தியா, ரியா, வாங்க நம்ம போய் விளையாடலாம். ஹாய் குட்டீஸ், உங்களுக்கு எங்கள் வீடியோவில் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம இந்த வாட்டி புதுசாக ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாமா? புதுசாவா? புதுசாக என்ன விளையாடுவோம்? புதுசாக என்ன விளையாடுறதுக்கு இருக்குது? எனக்கு புரியல, நீ இன்னொரு வாட்டி சொல்ல. புதுசாக விளையாடுனா நாம் வேணா பார்பிகளுக்கு ட்ரெஸ் பண்ணி பார்க்கலாமா? என்னது, பார்பிகளுக்கு ட்ரெஸ் பண்ணி பார்க்கறதா? ஐயோ, அதெல்லாம் வேணாம்ப்பா. ஓகே, யார் சொல்லி கொடுப்பீங்க? நான் சொல்லி கொடுக்குறேன், எனக்கு தெரியும். நான் போய் பார்பிகள் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், நிலா எதுவும் எடுத்துகிட்டு வர போயிருக்கா? வாங்க, நம்மளும் அதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஐ ஜாலி, நாம் புதுசாக விளையாட போகிறோமா? பார்பிகளுக்கு ட்ரெஸ் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல, ஆனால் நல்லா பண்ணணும். நானே எங்கள் வீட்டில் ஏதாவது திங்ஸ் இருந்தால் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கேதர் ஆயிட்டோமா? இப்போ நாம பார்பிகளுக்கு ட்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பார்பிகளுக்கு ட்ரெஸ் பண்ண இருக்கிற திங்ஸ் வச்சு நம்ம முதல்ல மேக் ஓவர் பண்ணலாம். ஆமாம், நான் ஒரு யூடியூப் சேனல் பார்த்து கற்றுக்கிட்டேன். அதை வச்சு நாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்பிகள் எடுத்துக்கலாம். ஹை கிட்டீஸ், இப்போ நீங்கள் பார்பியோட ட்ரெஸ் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் பார்பிக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணுறோன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்கள சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் நாம் இப்போ பார்பிக்கு சாரீ தான் கட்டி விட போகிறோம். சாரீ கட்டுறதுக்கு முதல்ல ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இது மாதிரி சின்ன துணி எடுத்து பின்னாடி சுற்றி க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். அப்போ தான் ப்ளவுஸ் மாதிரி அழகாக இருக்கும். இதை பாருங்கள், இது மாதிரி சுற்றி எடுத்து பின்னாடி கம் போட்டு ஒட்டிக்கிட்டா ப்ளவுஸ் ரெடி ஆகிடும். கீழே இப்போ ரெடி ஆகிடுச்சா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்பிக்கு ஹேண்டு தான், கை வைக்கணும். கையும் இதே மாதிரி பார்ட்டாக வச்சு இதை வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம். இது மாதிரி வச்சிட்டோமா? இதுக்கும் க்ளூவோட ஹெல்ப். இப்போ இது ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சாரீ கட்டிடலாம். இது மாதிரி பெரிய கிளாத் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சாரீ மாதிரி கீழே பார்டர் வர மாதிரி. அதே இது மாதிரி பின்னாடி வச்சு நம்ம க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பிச்சிட்டு வராது. அதுக்கு முன்னே கீழே ஒரு பாவாடை மாதிரி ஒரு கிளாத் சுட்டி வச்சுருக்கோம். அதையும் வச்சுட்டு இப்போ பார்பி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சா? இதுக்கு ஃப்ளீட்ஸ் எடுத்து பின் போட்டு வச்சுக்கலாம். பின் ஆர் நூல் போட்டு தைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒட்டினா ஸ்ட்ரிப்பாக நிற்கும். அதுக்கப்புறம் இங்கே பட்டை எடுப்பாங்க தெரியுமா? அது மாதிரி பட்டை எடுத்து அங்கேயும் நூல் போட்டு தைச்சி க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது சாரீ அழகாக ரெடி ஆகிடும். இது என்ன சிம்பிள் மேக் ஓவர் தான். நல்லா இருக்கா? ஆமாம், நான் அன்னைக்கு யூடியூப்பில் பார்த்தேன்னா அதுக்காக தான் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்து நானும் பண்ணேன். சூப்பர் டி, நீ சூப்பராக பண்ணுற. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம அடுத்த வாட்டி வேணா புதுசாக நம்ம கவுன் போட்டு பார்க்கலாம் பார்பிக்கு. அது எப்படி? சாரின்னா ஓகே, நீ பார்த்த மாதிரி கவுனு நம்ம யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்த்தா கிடைக்க போகுது. அப்படின்னா ஓகே. அடுத்த வாட்டி நான் யூடியூப்பில் பார்த்து கற்றுட்டு வந்து வேணா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது மாதிரி விளையாடுறது க்ரியேட்டிவாக இருக்குல்ல, நிறைய தாட்ஸ் எல்லாம் வருதுல்ல நம்மளுக்கு. இது நல்லா இருக்குது, நம்மளுக்கு டைமும் யூஸ் ஆகுது. நம்ம இதே மாதிரி விளையாடலாம். இது பாருங்க, என்னோட ட்ரெஸ் அழகாக இருக்கா? நான் எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும்னு எங்கள் வீட்டில் அடம் பிடிச்சி வாங்கினேன். ஆமாம், எல்லா ட்ரெஸ்ஸுமே சூப்பராக இருக்குல்ல. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க.